மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கும்படியாக மனமுவந்து தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற வசனத்தின்படி பாவம் செய்கிற எல்லா மனிதர்களுக்கும் சம்பளமாக மரணம் கொடுக்கப்படுகிறது என்கிற தேவ நீதியை ஆண்டவர் மக்களுடைய அந்த பரிதாப நிலைமையை மாற்றும்படியாக அதற்கென்று ஒரு பிராயசித்தம் செய்யும்படியாக இந்த உலகத்தில் பிரவேசித்ததை தான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் மக்கள் ஆசரிக்கின்றார்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் மக்கு பிரியமல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இது இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பரிதாப நிலைமையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக யாரும் அவரை கட்டாயப்படுத்தாததினால், அவர் தன்னுடைய அளவற்ற அன்பினாலே, எவர்லாஸ்டிங் லவ் என்று சொல்லுகிறார்களே, அவருடைய அளவற்ற அன்பினாலே தம்மைத்தானே ஒப்பு கொடுத்ததாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய நிலைமை அதற்கு கீழே உள்ள வசனத்தில் சொல்லுகிறார், சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், மேய்ப்பனே இல்லை, இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவர்களிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பிரதான மேய்ப்பனாக நம்மை சரியான பாதைகளை வழிநடத்துகிறவராக, தன்னுடைய தடியினாலும் தன்னுடைய கோலினாலும் நம்மை தேற்றுகிறவராக, தன்னுடைய தோள்களிலே சுமக்கிறவராக இந்த பூமிக்கு அவர் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்படியாக வந்தார் என்பதைத்தான் இங்கே பேதுரு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தம்மைத்தாமே நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் ஒப்பு கொடுத்த வசனங்களை மாத்திரம் இன்றைக்கு பார்க்கலாம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். பவுல் அப்போஸ்தலன் கலத்திய சபைக்கு எழுதுகிறார், என்னில் அன்பு கூர்ந்தபடியினாலே. ஒரு கோர்ட் சீனை போலத்தான் ஒரு ஜட்ஜாக என் ஆண்டவர், என்னுடைய தேவன், என்னுடைய பிதா வீற்றிருக்கும் பொழுது எனக்காக ஒரு பரிந்து பேசுகிற ஒரு லாயராக அவர் ஆஜராகி சொல்லுகிறது போல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக, நான் கூப்பிடாவிட்டாலும் தம்மைத்தாமே அவர் எனக்காக ஒப்பு கொடுத்தார். அத்தனை மிகப்பெரிய அன்பு என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் உணர்த்தி காட்டுகிறார். அதனால தான் அவர் சாகிற வரையிலும் பானபலியாக நான் வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லுகிற வரையிலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்கிற முழக்கமிட முடிந்தது. ரெண்டாவது, நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று கலாத்தியர் 1:4 எழுதுகிறார். நம்முடைய பாவங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய விலைக்கரையம் தேவைப்பட்டது. அந்த மிகப்பெரிய விலைக்கிரயத்தை அந்த நாட்களிலே, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அவர்கள் அநேக பலிகளின் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் என் இயேசுவோ தன்னை ஒரே பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒரு விலைக்கிரயமாக, விலையேறப்பட்ட தன்னுடைய இரத்தத்தை ஒரு விலைக்கிரயமாக அவர் கொடுத்தார் என்று சொல்லி, அதுவும் தம்மைத்தாமே கொடுத்தார், யாரும் கட்டாயப்படுத்தாதபடி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியம் சொல்லும் பொழுது, சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் தம்மைத்தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். நம்முடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றி எந்த ஒரு பாவத்தையும் கழுவ முடியாது என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா பாவ கரைகளையும் நீக்கும்படியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறும்படியாக, அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த வண்ணமாகவே நாம் மாறிவிடும்படியாக தன்னுடைய இரத்தத்தில்
நம்முடைய பாவத்தினுடைய கரைகள், பாவத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கும்படியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியருக்கு பவுல் 5ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், 25 27 வரை சபைக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். மணவாட்டி என்று அழைக்கப்படுகிற நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிற அந்த சபைக்காக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு தனி மனிதனுக்காகவும் சபைக்காகவும் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்ததாக இங்கே பவுல் எபேசியருக்கு எழுதுகிறார். எபிரேயர் ஆக்கியோன் மீண்டும் சொல்லுகிறார், தம்மைத்தாமே பலியிட்டு பூரண பலியை நிறைவேற்றினார் என்று சொல்லி. பூரண பலி, அந்த பலியில் எந்த ஒரு குறைவுமின்றி அதற்கு பின்பாக எந்த ஒரு ஈடு செய்வதற்கு எதையுமே கொடுக்க முடியாத அளவிற்கு, அதாவது நான் இன்றைக்கு செய்த பாவத்தினுடைய தண்டனையாக ஒரு 5000 10,000 நான் அதை கட்ட வேண்டும், அதை நான் கவர்மெண்ட்டுக்கு நான் அதை கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது, ஒரு குற்றத்திற்காக ஈடாக கட்ட வேண்டிய அந்த பணத்திற்காக விலையேறப்பெற்ற, அதாவது எத்தனையோ கோடி ரூபாயை கொடுத்து இவனை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறது போல, இயேசு இங்கே பூரண பலியை, எந்த ஒரு பாவத்தையும் மன்னிக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லாதபடிக்கு நாம் மனுக்குலம் செய்கிற எல்லா விதமான பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற ஒரு பூரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததார் என்று எபிரேயாக்கியோன் சொல்கிறார். தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார், அவராகவே ஒப்பு கொடுக்கிறார். இங்கே பேதுருவும் அதைத்தான் சொல்லுகிறார், நாம் நீதிக்கு பிழைத்திருக்க, நீதிமானாய் வாழ அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். இந்த எண்ணங்கள் இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நான் நீதிமானாய் வாழ, நீதிக்கு பிழைத்து இருக்க அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் நின்று அந்த கல்வாரி சிலுவையினுடைய பாடுகளை பார்க்கும் பொழுது தம்மைத்தாமே நான் நீதிமானாய் வாழ்கிறதற்காக ஒப்பு கொடுத்தாரே, அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் இந்த நாளில், அவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை, சிநேகிதன் வீட்டில் பட்ட காயங்கள் என்று அவர் சொல்லிவிடக்கூடாது என் நிமித்தமாய், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். கடைசியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலும் பவுல் குறிப்பிடுகிறார், தம்மைத்தான் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் தேவனாயிருந்தும் அவர் இந்த உலகம் முழுவதையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயிருந்தும் தமக்காகவும் தமாலையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவராயிருந்தும் இந்த உலகத்தினுடைய அத்தனை படைப்புகளுக்கும் சொந்தக்காரராகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து என் மேலே வைத்த அன்பு நிமித்தமாக என்னுடைய சரீரங்கள் நொறுக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த பூமி வாழ வேண்டும், இந்த பூமியில் உள்ள என் ஜனங்கள் வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மகிழ வேண்டும், என்னுடைய தழும்புகளினால் அவருடைய நோய்கள் குணமாக வேண்டும், என்னுடைய இரத்தத்தினால் அவருடைய பாவ கரைகள் முழுவதும் கழுவப்பட வேண்டும், என்னுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அவர்களை சுத்திகரிக்க வேண்டும், என்னுடைய எல்லா வெறுமை நிமித்தமாக அவர்களுடைய வாழ்வில் உள்ள தரித்திரங்கள் மாற வேண்டும், அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சாபங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தேவனாய் இருந்தவர் மனுஷனானார். இதைத்தான் இந்த உலகம் முழுவதிலும் இன்றைக்கு நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த கல்வாரி பாடுகளை தியானிக்கிற ஒரு மனுஷன், கல்வாரி பாடுகளை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கிற மனிதன், என் அருள்நாதா இயேசுவே உம்முடைய கல்வாரி காட்சியை நோக்கையில் இந்த பூலோக மேன்மையெல்லாம் நான் அற்பம் என்று உணர்ந்தேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் மாத்திரமே இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக பரிசுத்தமுள்ளவனாக தம்மைத்தாமே நமக்காக தம்மைத்தாமே வாலண்டியரா அவரே வந்து ஒப்பு கொடுத்தாரே, அந்த அன்புக்கு ஈடாக எதையாயிலும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே
உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக